அப்படியே முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க தொழில் ஒவ்வொரு நடக்கணும். மீன் மார்க்கெட்டுக்கு நடுவுல இருக்கிற நம்ம தலையை தான் காட்டுறாங்க. மத்த படங்கள் மாதிரி ஓப்பனிங் அதிரடி என்ட்ரி எல்லாம் கொடுக்காம ரொம்பவே சாஃப்டா ரொம்பவே பவ்யமா மீன் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள். சொல்ல போனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். மனுஷன் அங்க இருக்கிறவங்களுக்கு மீன் எல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல பக்கத்துல ஒரு கந்து வெட்டிக்காரனை காமிக்கிறாங்க. அவன் பக்கத்து கடைக்காரங்க கிட்ட ஏன்டா ஒழுங்கா மாமல் தர மாட்டியா, ஒழுங்கா வாடகை தர மாட்டியா அப்படின்னு போட்டு வச்சுட்டு அம்மா அடிக்க கூட இருந்த என் ஃப்ரெண்டுக்காரன் ஏன்பா இவன் தின்னுன்னா திங்காது திங்காதே அப்படின்னா அப்படிதான் தின்னு அள்ளி திங்க. என்ன கந்து வெட்டிக்காரனா இல்ல கேங்ஸ்டரா? எல்போடு மாட்டான் எருமை மாடி எவ்வளவு சேட்டப்படுது பத்தியா அப்படின்னு இந்த பயவுல கலாச்சிக்கிட்டு இருக்கு. அட சும்மா இருப்பா, அவனே எனக்கே காசு தரணும், எப்ப தருவான் என்ன ஏதுன்னு தெரியாம நானே அலமோதிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பயவுல வந்தது பணிவா கும்பிட்டு போட்டு அனுப்பி வைக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து நம்ம தலைக்கு ஒரு போன் கால் வர ரெண்டு பேரும் ஒரு சட்டு போட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. ஆக்சுவலி இந்த கண்ணாடிக்காரனும் ஒரு வகையில நம்ம தலைக்கு ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்களேன். இந்த பயவுல இன்னொரு பயவை அறிமுகப்படுத்த அவன் ஒரு பெட்டியை திறந்து காமிக்க நம்ம ஆளுங்க எல்லாம் அதிசயமா பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு பேரு தான் ராஜநந்தன் சொல்லுவாங்க. இது எல்லாம் சைனாவில இருந்து போட்டாகி நேரடியா கொரியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது என்ன முழுசா ஏரியாக்குள்ள வரல, ஒரு வேலை இந்த கான்ட்ராக்ட மட்டும் நம்ம ஆளுங்க எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், பின்னாடி மிகப்பெரிய பணக்காரங்களா மாறிடலாம். அந்த அளவுக்கு இதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அதுக்காக முன்பணத்தை கொஞ்சம் கொடுக்க சொல்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தடுக்கிறான். காரணம் என்னன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்ணி நம்ம தலை நிறைய ஏமாந்துருக்காப்ல. அதனாலதான் நம்ம கோடாங்கி பைப்ல தலை சொன்னா கேள்வி இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எல்லாம் நம்பிக்கையான தான், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு போய் அட்வான்ஸ் பணத்தை கொடுக்க 3 மாசம் தான். 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களோட இந்த மருந்தை 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். நன்றி. நீ வாழ்க்கை எங்கேயோ மாறி போயிரும் அவனுங்க கேரண்டி கொடுக்குறானுங்க. இது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டும் போது அந்த பெரியவங்க எல்லாம் தங்க வச்சிருப்பாங்கல்ல இல்லம், அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கா. அது முடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா சர்வர் கேலா. தன்னோட குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல நம்ம தலையோட பொட்டாட்டியே இவதாங்கோ. அன்னைக்கு நைட்டு தலைவரை பிக்கப் பண்ணும்போது கூட இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. மாமா நீ முதல்ல சாப்பிட்டியா, என்ன முதல்ல சாப்பிடுன்னு சொல்லும்போது இல்லப்பா நீ முதல்ல சாப்பிடு. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஒண்ணு சொல்லணும். நம்ம பெரிய இருக்கார்ல அவரு ஒரு நாள் கால் பண்ணிருந்தாப்புல தெரியும்ல அந்த பாஸ், அவரே இந்த மாதிரி ஏதோ ராஜநந்தன் ஒண்ணு வரப்போகுதான் அதுல இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்ல வரும்போது மான்சே ஏற்கனவே நீ பணத்தை கொடுத்து நிறைய ஏமாந்துருக்க, அதனால தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்காம பேசாம கொஞ்ச நாளைக்கு அமைதியா தான் இரு, எப்படியாவது நம்மளோட கடன் எல்லாம் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மனுஷன் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாப்ல. மறுபடியும் பேச ஆரம்பிச்சதும் காதை பிடிச்சு திருக்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதே நேரம் இந்த பக்கம் இப்போதான் ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. சொல்ல போனா இது ஒரு சரித்திர சைக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் எந்த வகையான சைக்கோன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இந்த பைப்ல ஒரு மொட்டை பாடி காசு கொடுத்து போங்க. கீழே ஒரு பொண்ணு வரத பாத்துட்டு கரெக்டா அந்த பொண்ணு மேலே அந்த தம்ம தூக்கி போட ஜஸ்ட் மிஸ்ல கீழே வந்துருது. அந்த பொண்ணு மேல பார்த்த உடனே டப்புக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி இவன் தான் நம்ம படத்தோட வில்ல. கால அப்படியே கப்பித்தனமா அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது எல்லாரும் ஒரு பெருசா ஏற்கனவே அடிச்சு உடச்சு வச்சிருக்கானுங்க. மட்டும் இல்லாம பாத்ரூம்குள்ள போய் பெருசு வலிக்கு விட்டு கீழே விழுவுற மாதிரி ஏதோ செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா பெருசு நம்மளுக்கிட்ட பணம் வாங்கியிருக்கு, இது வரைக்கும் 10 பைசா கூட திருப்பி கட்டல, அதனாலதான் அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்படியே அவனை பிடிச்சி கக்கூஸ் மேல படுக்க வச்சு இங்க பாருப்பா நான் உடனே ஊங்கி அடிக்க போறேன், எக்காரத்தை கொண்டு நவந்தரக்கூடாது, அப்புறம் தேவையில்லாம உனக்கு எனக்கு தான் பஞ்சாயத்து வந்துடும் சரியா? கரெக்டா 1 2 3 அடிக்க போகும்போது அந்த ஜஸ்ட் விளைகிற நம்ம ஆளுக்கு அடிபட்டுருது. ஆனா என்னப்பா நீங்க பார்த்து பிடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னது ஒரு பயவுல மன்னிப்பு கேட்ட கொடுமைக்கு செங்கலை தூக்கி அவன் மவரையே அடிப்பான் பாருங்களேன். இவனெல்லாம் எந்த கேட்டகரியில நம்ம சேர்க்கறது? அந்த டைம்ல வீட்டுக்கு வெளியே என்னமோ சத்தம் என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த பெருசோட பொண்ணு வீட்டுக்குள்ள வராங்க. ஆக்சுவலி இந்த இருக்க யார் மேல சிகரெட்டை தூக்கி போட்டானோ அதே பொண்ணு தான் வீட்டுக்குள்ள வரா. யோ பெருசு உனக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்ணா சொல்ல வேலை பாத்தியா அப்படின்னா முறைப்படி பார்த்தா நீ எனக்கு மாமனார். எந்த மாமனார்? நான் மாமனார். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இருக்கா? வாங்க வாங்க ஏன் உட்காருங்க. நான் போங்க கொஞ்சம் கூட. இப்ப நீங்க இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிடுவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்து என்ன பண்றீங்கன்னா உங்க கையை அறுத்துக்கிட்டு நீங்களே செத்து போறீங்க. இல்லன்னா உங்க பொண்ணு செத்துருவான்னு சொல்லி வாய முறத்துக்குள்ள புசுக்கு இவளோட கையை அறுத்து விட்டுற. அவ்வளவுதாங்க பெருசு வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கிறாரு. இவனுங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு கிளம்பிடுறானுங்க. இவனுங்க கார் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது டிரைவர் கீழே குனிஞ்சு இனிமே எடுக்கிறன்ற பேர்ல டப்புக்குன்னு முன்னாடி ஒரு கார்ல இடிச்சிட. வேற யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலையோட கார் தாங்க அது. நம்ம ஆளு பணிமா இறங்கி போய் சரி கொஞ்சம் வெளியே வரீங்களா, இன்சூரன்ஸ்ல இதை பத்தி பேசி முடிச்சுக்கலாம், கூடவே போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடலாம்ன்ற மாதிரி சொல்லும் போது சாரி சார் அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல, இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க, நீங்க பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் தலை ஒரு மாதிரி நிக்கிறத பாத்துட்டு ஏய் போன்னு சொன்னா போக மாட்டியா அப்படின்னு புசுக்கு இந்த பைப்ல பணத்தை தூக்கி போட்டுட. இதை பார்த்த ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுறாங்க. பைப்ல இறங்கி வந்து இவ பரம்பரைய குளித்தோடு திட்டுறா. இப்படிதான் அசிங்கமா திட்டணும் இல்ல கேவலமா திட்டுறா. இவங்களாலே இப்ப போலீஸ் கிட்டே போக முடியாது, ஏன்னா உள்ளதான் ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்கல்ல. ஆனா ஹீரோயின் கத்துற கத்த பார்த்துட்டு வில்லனுக்கு இருமா ஆகுது. அதாவது ஹீரோயினே வச்சத்தனை எடுக்காம பாத்துட்டு இருக்கிறான்னு வைங்களேன். சரி ஓகே பிரச்சனையை சால்வ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு ஆளு சைலண்டா வெளியே வந்து டிரைவரை கூட்டிட்டு போய் அடிச்சு
அப்படின்னு சொல்லி எழுக்கிறாங்க. அப்படியே மெல்லமா கிட்ட வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் டிரைவருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இந்தாங்க என்னோட கார்டு வச்சுக்கோங்க, நீங்க ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்காக வந்து நிக்கிறேன், சரியா? அது இல்லாம அழகான பொண்டாட்டி வேற வச்சிருக்கீங்க, போங்க போங்க, இந்த நடுராத்திரியில நிக்க வேண்டாம், போங்க போங்க அப்படின்னு சொன்னது நம்ம தலைவனும் சைலண்டா கிளம்பி வந்துடுறான். அதுவும் தலை காரு கிட்ட நிக்கும் போது அவனுங்க கார்ல இருந்து லைட்டா பிளிங்க் அடிச்சு சர்ருக்குன்னு கிராஸ் பண்ணி போக நம்மளால அப்படியே பாக்குறாப்ல. நினைக்குமா அவனுங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவங்கண்டா மறுநாள் காலையில தலை அந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட கொஞ்சம் பணம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு போய் நிக்கும் போது, இப்போதைக்கு பணம் கம்மியா இருக்குப்பா, நீ போயிட்டு அடுத்த மாசம் வாயேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பைப்புல சொல்றான். ஆனா இந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படின்னு அந்த நாயை வேணும்னே பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கான். இருந்தாலும் தலை நிக்கவும் கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்து இப்போதைக்கு இதை எடுத்துக்கோ, அடுத்த மாசத்துல நான் மீதி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன்பா அப்படி பாக்குற, என்கிட்ட தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்க, சோ நம்ம தலைக்கு வேற வழி இல்ல, வேலையும் முக்கியம் தானே, அதனால பணத்தை எடுத்துட்டு சைலண்டா வந்துடுறாப்ல. இதை பத்தி நம்ம ஃப்ரெண்டுக்காரன்ட்ட சொல்லும் போது அந்த பைப்ல சமத்திட்டு திட்டுறாங்க, நீ இப்படியே பார்த்து இருந்தீங்கன்னா அந்த நாய் உன்னை ஏமாத்தி விட்டு தான் போவான், ஆச்சா போச்சான்ட்டு. அதே நேரம் அந்த கண்ணாடிக்காரன் இருக்கிறான்ல, இந்த ராஜனண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண சொன்னானே, அவனுக்கு போன் பண்ணா அவனுக்கு ஒரு வாரமா போன் எடுக்கல. ஒரு வழியா இப்ப போன் எடுத்து ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுவான்னு பார்த்தா கண்டிப்பா கெட்ட விஷயத்தை தாங்க சொல்றான். ஏன்னா இவங்க கொண்டு வந்துட்டு இருந்த அந்த ராஜனண்டு கொரியன் எல்லைக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடை பண்ணிருக்காங்க. சோ இப்போதைக்கு பேச்சுவார்த்தை இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் தான் திங்கணும். யாராவது வந்துடுறாங்க. சீக்கிரம் இருக்கு, ஒரு 2-3 மாசத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம தலைக்குல என்ன பண்றதே தெரியல, கோடாங்கி அதுக்கு மேல கத்துன்னு கத்துறான். இது இல்லாம இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அவங்களோட வக்கீல் கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடன் வந்துட்டு இங்க கழுத்தை நெருக்குது, இப்படியே போச்சுன்னா இருக்க இடம் கூட இல்லாம டோட்டலா தெருவுக்கு வந்துடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி இதை ஆல்டர் பண்றதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்கும்போது ஒரே ஒரு வழி மட்டும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்ன தெரியுமா, இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறது. அதாவது சும்மா பேருக்கு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கடன் பாதியா குறையும்ல, தலைக்கு வர வேண்டிய அமௌண்ட்ல இருந்து கடனை கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொல்லும்போது இவளுக்கு என்னத்த பண்றதுனே தெரியலங்க. இவ அதை யோசிச்சுட்டு வெளியே வரும்போது வேற யாரோ இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தலைக்கிட்ட இருந்து ஒரு போன் கால், நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, டின்னர் அங்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னாக்க இன்னைக்கு ஹீரோயினுக்கு பிறந்த நாள், அதனால தலை கூப்பிட்ட இடத்துக்கு வந்தா அது மிகப்பெரிய ரெஸ்டாரண்டா இருக்குங்க. எதுக்கு இந்த இடத்துக்குலாம் வரீங்க, எவ்வளவு காசு செலவாகும்னு தெரியுங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா விட்டுதல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நாம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா இவ கேட்டதுமே ஆள் ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. ஏன் ஏன் இப்படி சொல்ற, இல்ல இன்னைக்குதான் போய் வக்கீல பாத்துட்டு வந்தேன், நம்ம கடன் பிரச்சனையை டக்குன்னு முடிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, இந்தா கொஞ்சம் இதை பாருன்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க, அந்த ராஜனண்ட் இருக்குதுல்ல அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் கொடுத்தது. என்ன இதுன்னு கேட்கும்போது, நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல ராஜனண்ட் அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிருக்கோன்னு சொல்றது, இது கடன் வாங்கிருக்கியா, எவ்வளவு கம்மியா தானே வாங்கிருக்குன்னு கேட்கும்போது, நம்மால 100 மில்லியன் சொல்றது இவ கடுப்பாய் கத்தி போடுறாங்க. சரி ஓகே இதை பத்தி எனக்கு பேச வேண்டாம், எனக்கு உன்னோட பிறந்த நாள், ஒரு நிமிஷம் வரை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிட்டு கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு இவளுக்காக ஒரு பர்த்டே கேக்கு எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் இல்ல, ஆளு டாக்ஸில ஏறி கிளம்பி போயிட்டா. நம்மளுக்கா மூஞ்சி ஒரு மாதிரி தொங்கி போயிருங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவன் கார் எடுத்துட்டு போகும்போது ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, தயவு செஞ்சு நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதுதான் நம்ம தலை மூஞ்சில லேசா சிரிப்பு வருது. எங்க மறுபடியும் நம்ம முருஷன் தப்பான இடத்துல போய் மாட்டிக்குவானோ அப்படின்ற ஒரு பயம் அவளுக்குள்ள. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுல படுத்திருக்கும் போது வெளியே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. புருஷன் தானே வெளியே போய் எட்டி பார்த்தா வெளியே வேற யாரோ புதுசா நின்றுட்டு இருக்காங்க. இவளுக்கு ஒண்ணும் புரியல. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம தலை வந்துகிட்டு இருக்கும்போது கூட நடு ரோட்ல நிக்க வச்சு பேக்கேஜ மாத்திக்கிட்டு இருக்காங்க. 25 ரூபா வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு, அவரை போய் சவிக்க மார்க்குன்னு கேக்குறீங்க, அவர் என்ன வியாதிஸ்தனா? சரின்னு நம்ம தலை வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் பாக்கணுமே, யாரோ கதவை உடச்சிட்டு பொசுக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவ கால் பண்ணலாம்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள கிட்ட வந்து ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை அபேஸ் பண்ணிடுறானுங்க. சோ சக்சஸ்ஃபுல்லா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் தான் நம்ம ஹீரோவும் ரிலீஸ் ஆகுறாரு. ஆக மொத்தம் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஏதோ பிளான் பண்ணிருக்கானுன்னு நினைக்கிறேன். சோ தலைவர் வீட்டுக்கு வந்து, தங்கம் என்னடா ஆச்சு தூங்கிட்டியா அப்படின்னு ரூமுக்குள்ள வந்து பார்த்ததும் மனுஷன் செம்மையா பதட்டமாகறாரு. ஏன்னா ஜன்னல் கண்ணாடியில வேற உடஞ்சிருக்குது இல்லையா. உடனே வெளியே வந்து சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாரு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எதுவும் தெரியல. கொட்டுற மழை வேற. மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க அங்க இருக்கிற சிசிடிவில அலசி பார்த்துட்டு ஒரு வேன் ஒண்ணு வந்து நின்னதையும் அதுல இருந்து ஒரு ஆள் போனதையும் கரெக்டா கணிக்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா ரொம்பவே இருட்டு, அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மழை. அந்த ஆளோட மூஞ்சும் தெரியல, வேனோட நம்பரும் தெரியல. சோ டோட்டலா பிளைண்ட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம தலை அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போதுதான் திடீர்னு ஒரு போன் கால். பேசினது வில்லன். இங்க பாரு உன் பொண்டாட்டி என் கையில தான் இருக்கிறான், தேவையில்லாம போலீஸ் அங்க இங்கன்னு போகாம நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றதும், ஏய் இங்க பாரு எதுவும் பண்ணிடாத என் பொண்டாட்டியா, பொறுமையாரு உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் நான் பணம் தரேன்னு சொல்லும்போது, நீ எனக்கு பணம் தரியா, அதெல்லாம் தேவையே இல்ல மாமே, நீ என்ன பண்ற நேரடியா உன்னோட வீட்டுக்குள்ள போற, உன் வீட்டு ஃப்ரிட்ஜ் மேல ஒரு கார்டு ஒண்ணு இருக்கும், அந்த கார்டு இருக்கிற இடத்துக்கு கரெக்டா வந்து சரி பாப்போம் அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு வீட்டுக்கு போய் அந்த காரை தேடி எடுத்துட்டு நேரடியா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. சோ தலை மட்டும் உள்ள போக நம்ம கோடாங்கி கையில ஆயுதத்தோட கார்லயே உட்காந்துருக்கான், வந்தானா போட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல. சோ தலை உள்ள போக தலையோட பேர்ல ஒரு டேபிள் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த டேபிள் கிட்ட போனா அங்க கூட்டு மொபைல் பெருசா ஒரு பேக்னு இருக்கு. சோ நம்ம தலையா அங்கேயே வெயிட் பண்றாப்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அந்த டைம்ல முன்னாடி இருக்க மொபைலுக்கு போன்
போன் கால். தலை எடுத்து பேசும்போது, என்ன மாம்சே சாப்பாடு நல்லா இருந்துச்சா? டேய் இப்ப உனக்கு என்னடா வேணும்? என் பொண்டாட்டி எங்க? அட ரொம்ப கூல் மாமா, ரிலாக்ஸ் ஆயிரு. எதுக்கு ஓவரா டென்ஷன் ஆவற? ஷோல்டர் இருக்கு, முன்னாடி ஒரு பேக் இருக்குல்ல, அந்த பேக் நிறைய பணம் இருக்கும். நீ என்ன பண்ற? அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு உன் பொண்டாட்டியை மறந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா போய் வாழ்ற. இதுதான் நான் உனக்கு உள்ள ஒரு டாஸ்க். அதை விட்டுட்டு திரும்பி வரணும்னு ஏதாவது ட்ரை பண்ணினா கண்டிப்பா உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க மாட்டேன், கூடவே ஒன்னையும் சேர்த்து சாவடிச்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தலை சுத்தி சுத்தி பார்க்கும்போது ஒரு பைப்ல கார்ல ஏறி போற மாதிரி தெரிய உடனே நம்ம தலை கோடாங்கி சிக்னல் கொடுக்கும். அந்த பைப்ல வண்டி எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி நம்ம தலை வரட்டிட்டு போய் அந்த வண்டியை குறுக்கு கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு, கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு, பின்னாடி மூலம், அடுத்த வாரம் டிபி வர போகுது. பார்த்தா அது இவங்க தேடி வந்த ஆள் இல்ல, அவன் வேற யாரோ. அவங்க ஃபேமிலியோட இருக்கவங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க போங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம தலைக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை பத்தி போலீஸ் கிட்ட விஷயத்த சொன்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க பொண்டாட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டீங்களான்னு கேட்கும்போது இல்ல சார் இது வந்துட்டு அப்படி இல்ல, அவன் வேணும்னு என் பொண்டாட்டியை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பணத்தை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே போறாங்க. எதுக்கு நீங்க பணத்தை கேட்கும்போது அது ஒண்ணு இல்லப்பா, கண்டிப்பா இந்த பணத்துல ஃபிங்கர் பிரிண்ட் பதிவாகிருக்கும், அதை வச்சு நம்ம அடுத்த மூமெண்ட் ஏதாவது பண்ணலாம்ல, அதுக்காக தான் சொன்னதும் சரி ஓகே வேற வழி இல்லை. சரின்னு தலா அப்படியே எந்திரிச்சு வரும்போது முன்னாடி இருக்க போர்டை பார்க்கணுமே, ஏகப்பட்ட பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி போலீஸ்காரங்களை பார்க்கணுமே, அந்த பொண்ணுங்க காணாம போன விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவனுங்க பார்த்துட்டு அவனுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ இவனுங்களை நம்ம பிரச்சனை இல்ல, நாம தான் களத்துல இறங்கி அவனுமே தலை முடிவு பண்றாப்புல. இப்போல இருந்து தலா அப்படியே வீட்டுக்கு வந்து உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் விசில் அடிக்க தயாராருங்க. ஏன்னா பீஸ்ட் போர்டு தலா அடுத்த சீனே எங்க வந்து நிக்கிறாருன்னு தெரியுமா? அந்த கந்துவட்டிக்காரங்கிட்ட. ஏன்னா பொண்டாட்டி காணாம போயிட்டா செலவுக்கு நிறைய காசு வேணும், அதனால அவங்ககிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் செலவு இருக்கு, கண்டிப்பா காசு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லப்பா இப்போதைக்கு பணம் இல்ல, நீ போயிட்டு அப்புறமேட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலை அப்படியே முறைச்சிட்டு நிக்க, என்னையா முறைக்கிற? டேய் என்னடா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, பீஸா அடிச்சு வெளியே தள்ளுறா அப்படின்னு சொன்னது ஒரு பேப்ல வந்து மேல கை வைக்க ஒரே அடியில பீரோ புட்டுட்டு போறதெல்லாம் வெறித்தனம். அடுத்த ஒருத்தனுக்கு வயிற்றுலயே பங்குன்னு குத்தி டேபிள் மேல தூக்கி அடிக்க அடுத்தால அவன் எடுத்துட்டு வந்த சேரை வச்சு அவன் வயிற்றுல குத்தி இன்னொருத்தனை அடிச்சதும் போதும் இவனுங்கெல்லாம் கிட்டு நடுக்கிட்டு இருக்கானுங்க. தலா அப்படியே திரும்பி ஒரு லுக் கொடுக்க பக்கத்துல இருந்த மட்டை அப்படின்னு சொல்றது சத்தமே இல்லாம பணத்தை கொடுத்துறாங்க. அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் போய் புதுசா ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். இந்த மாதிரி யாராவது காணாம போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறது இந்த பைப்ல பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கலாமே. ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்லும்போது யார் சாமி அவன் பணத்தை கொடுத்து பொண்டாட்டி வாங்கிட்டு போறான், சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை பண்ணிடலாம், ஆனா அதுக்கு எனக்கு ஒரு நாள் டைம் வேணும், ஏன்னா இன்னைக்கு நைட்டு விடிய ஒர்க் பண்ணாதான் நாளைக்கு ஏதாவது நமக்கு ஒரு துப்பு கிடைக்கும்னு சொல்லும்போது சரி ஓகே இவங்க ஓகே சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அமௌண்ட் வந்து நிறைய ஆகுமே, உங்களால சமாளிக்க முடியுமான்னு கேட்கும்போது நம்ம தலைகிட்ட ஏற்கனவே கொஞ்சமா பணம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த ராஜா நண்டா வச்சு பிசினஸ் பண்ண போறாங்கல்ல, அதுல உனக்கு ஒரு ஷேர் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுக்க சோ இவனும் விஷயத்தை ஒத்துக்கிறான். மறுநாளே நம்ம தலை ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துருந்தாப்ல, அதாங்க வெளில கூட பணத்தை ஒப்படைச்சிட்டு போனானே, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கும்போது ஆள் தெரியாத ஒருத்தன் வந்து தான் பணத்தை வச்சுட்டு போயிருக்கான். ஆனா என்னதான் மூஞ்சி தெளிவா தெரியலனாலும் வண்டியோட நம்பர் ரொம்ப தெளிவா இருக்குதா, அதை வச்சு அந்த இடத்துக்கு போய் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வாங்கி ஆளையும் கண்டுபிடிச்சு நேரடியா அவனோட அட்ரஸ்க்கே போனா அந்த பைப்ல ஏற்கனவே மூஞ்சி முறையெல்லாம் பேந்து போய் தாங்க உட்காந்துருக்கான். ஆக்சுவலி அந்த நம்பர் பிளேட் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு சொந்தக்கார இவன் தான். ஆனா அந்த நம்பர் பிளேட் இப்போ இவங்கிட்ட இல்ல, ஏன்னா வில்லனோட ஆட்கள் வந்து அடிச்சு புடுங்கி அந்த நம்பர் பிளேட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவனும் தன்னோட குழந்தைகளுக்காக வேற வழியே இல்லாம பணத்துக்காக தான் கொடுத்திருக்கான். இப்போ நான் பட்னியா இருப்பேன், என் பிள்ளைங்க பட்னியா இருப்பானு அவன் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது இல்லையா? சரி இந்த நம்பர் பிளேட் இருக்கிறதுக்காக உன்னை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு கேட்கும்போது இவன் ஒரு அட்ரஸ் சொல்றான், அது ஒரு அண்டர் கிரவுண்ட். அங்க போனா இல்லீகலா கேம்பிளிங் பண்றதுதான் அவங்களோட முக்கியமான தொழில். அதை நடத்துறது இந்த வெள்ள சொக்காக்கா தான். அவங்க வந்து நம்ம ஆளுங்களை பார்த்ததானே சாரி கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். சரி சொல்லுங்க உங்களுக்கு நெஃபேக்கான நம்பர் பிளேட் வேணுமா, கஞ்சா வேணுமா, பவுடர் வேணுமா அப்படின்னு வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. சரக்கு அடுத்த வாரம் வரப்போகுதா? நான் என்ன சினிமா டூரிங் டாக்கிஸா? நீங்க சும்மா இருக்க முதலாளி, இவர் என்ன திருட்டு போயலா, மொள்ள மாறியா, இல்ல முடிச்ச விக்கியா, முகமுடி கொள்ளக்காரனா? டேய் யாரு? அவனத்தான் நில சோகம் தர்றா, நில சோகம் தரு. பொண்ணு வரைக்கும் எல்லாத்தையும் நாங்க சப்ளை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஒரு நம்பர் பிளேட்டை இங்க வந்து வாங்கிருக்காங்க, அந்த வாங்கின ஆள் மட்டும் யாருன்னு தெரியணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன போலீஸானு கேட்க நம்ம ஆளுங்க இல்லன்னு சொல்ல அப்புறம் என்ன டேய் தம்பி சட்டம் முடுறா இன்னைக்கு இவங்களை பொழந்துருவான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம டைரக்டர் இருக்கிறோம் பாத்தீங்களா, இல்ல எங்ககிட்ட வந்து ஆவாஸ் கட்டுறீங்களா, நான் யார் தெரியுமா, குங்குல குரங்கு படல் அடிச்சிருக்கேன் அப்படின்னு ஓவரா பில்டப் கொடுத்து கையில ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வாடா பாத்துக்கலாம்னு கிட்ட போன குடும்பக்கு தூக்கி போட்டு திங்கு மிதிச்சுட்டு இருக்காங்க. என்னமோ மாட்டு சாமியம் இருக்கிற மாதிரி மிதிச்சுட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்களேன் நம்ம ஆளு பாத்துட்டு ஐயா தலை விட்டாண்ட குஞ்சாய் முகம் செத்து போயிருவான் கொஞ்சம் பாத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுதான் நம்ம தலை போட்டுட்டு நொறுக்குறாரு. எத்தனை பேர் வந்தாலும் ஒருத்தன் கூட ஒரு குத்துக்கு மேல தாங்க மாட்டானுங்க. அதுலயும் ஒருத்தன் அடிச்சு வெளியே விட்டு தூக்கி போடவும் அவன் லேசா ஜக்கா நிக்கிறாங்க. இருந்தாலும் கிட்ட வரவனுக்கு தான் பங்குன்னு ஒரே குத்து தான். அதுலயே நம்ம தலை ஒருத்தனை தூக்கி பவர் பாம்பு போடும்போது அந்த டிடெக்டிவோட முஞ்ச பாக்கணுமே உசிரே இருக்காதுங்க. லைட்டா அடிச்சா பயப்பட மாட்டான், லைட்டா உஸ்கே போற அளவுக்கு அடிச்சா யாரா இருந்தாலும் பயப்படத்தானே செய்வாங்க. ஃபைனலா ஒருத்த மட்டும் கண்ணாடி
முன்னாடி நிக்க ஓங்கி போய் ஒரே இதுதான் புல்டோசரை மோதின மாதிரி ஆளு தெரிச்சு போய் விழுகிறான். அதுவும் அந்த அக்கா தப்பிச்சு போட போகும்போது நம்ம கோடாங்கி காலத்துக்கு மேல வச்சு எங்கிட்டு போற வாடே அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எல்லா டீடைல்ஸும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. சொல்ல போனா அவளுக்குமே பெரிய அளவுல எந்த ஒரு டீடைலுமே தெரியாது. ஆனா அவனுக்கு யாருமே சாதாரணமான ஆளு இல்ல, போதை மருந்து கடத்துறவங்க மட்டும் நல்லா தெரியுது. சரி இந்த நம்பரை வாங்கினோட அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது யாரும் தெளிவா தெரியாது. ஆனா அடிக்கடி வரக்கூடிய ஒருத்தன் தான். அதனால ஒரு பிசினஸ் கார்டு ஒண்ணு கொடுத்துட்டு போயிருக்கான். அதை தூக்கி நம்ம தலைகிட்ட கொடுக்க இதை எங்க பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா எங்க அப்படின்ட்டு மட்டும் தெரியல. சரி நீங்க அதை வாங்கிட்டு வெளியே வரும்போது நம்ம டிடெக்டிவ் பைப்ல ஏன்பா மனுஷன் போல காட்டுறாரு, அப்படி என்னையா பண்ணாவன் மனுஷன் இந்த அளவுக்கு கோவக்காரன் தெரியாம போச்சுன்னு கேட்கும்போது யோ அவரெல்லாம் சாதாரண ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பில்டிங்ல மிகப்பெரிய வயலன்ஸே நடந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? அதுல ஒரு மனுஷன் தனியால நின்று அப்பாவி மக்களை காப்பாத்தினாருன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது வேற யாரும் இல்ல, இந்த மனுஷன் தான். டிவி நியூஸ் எல்லாம் பாத்துட்டு முகத்தை கூட மறைச்சிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னது இது அந்த மனுஷனா? ஐயோ நான் அவரோட மிகப்பெரிய ஃபேனு. அப்படின்னா அந்த கேங்ஸ்டர் தப்பான ஒரு ஆள் கூட மோதி இருக்காங்கன்னு கரெக்டா சொல்லு. மனுஷன் தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழும்போது தேவையில்லாம ஒரு 7.5 கொடுத்தா மனுஷன் சும்மா இருப்பாரா? அதனாலதான் வெறிகுண்ட சிங்கம் வேட்டைக்கு கிளம்புன மாதிரி போயிட்டு இருக்கிறாப்ல. சரி வாங்க போவோம், மனுஷன் அடி வாங்குறது நம்மளுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு இவங்க கார்ல ஏறி உட்கார அந்த பிசினஸ் கார்டை வச்சு அந்த இடத்துக்குள்ள போய் விசாரிச்சா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களோட சீஃப் வச்சு இருந்த காரா இது. சோ இப்ப அவங்க இறந்தா மாறி போயிட்டாங்கன்னு சொன்னது நம்ம தலைக்கு என்ன பண்றதுனே தெரியாம வெளியே வந்து நின்று இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் ஒண்ணு கிராஸ் ஆகி ரிவர்ஸ்ல வந்து நிக்குது. சொல்ல போனா அது கார் இல்ல வேனு. அதுல இருந்து ஒருத்தன் இறங்கி வந்தது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த வேனுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பொண்ணுங்களை வேற இறக்கிட்டு போறாங்க. நம்ம தலைக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா எங்க பார்த்தா ஞாபகம் வரல. ஆனா இந்த வேனு மட்டும் தலைவனுக்கு நல்லா ஞாபகம் வருது. சரி கண்ணாடி வழியா உள்ள என்னதான் இருக்குன்னு எட்டி பார்க்கும் போதுதான் நம்ம தலையோட வீட்டுல வில்லன் காடு வச்சுட்டு போனால அதே காடு இவனோட இடத்துலயும் இருக்கு. அந்த காடை பார்த்த உடனே தலைவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. தலையோட மனைவியை கடத்தின அன்னைக்கு 2 பேரும் ரோட்ல நின்னு சரக்கா கை மாத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்தது வேற யாரும் இல்ல, இந்த டிரைவர் தாங்க. அப்புறம் என்ன தலை விஷயத்தை பிடிச்சிட்டாப்ல. சோ டிரைவர் கார்ல வந்து ஏறினதை நம்மால சைலண்டா வந்து கண்ணாடியை தட்டி இறக்கு நம்ம கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிட அவனோட கண்ணுல மரண பீதி தெரியுதுங்க. டக்குன்னு லாக் பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட மனுஷன் பின்னாடியே தொங்கிட்டே போய் கீழே விழுந்து வரனதுதான் மிச்சம். அவன் எஸ்கேப் ஆனதுதான். என்னடா இதுன்னு மனுஷன் கடுப்புல இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு கால். மனுஷன் ஷாக் ஆகி அங்க போனா இவரோட மனைவி வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல பின்னமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா. சோ அந்த போட்டோவை பாருங்க, இது உங்க மனைவியான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னதும் மனுஷன் எல்லாம் உடஞ்சு போயிடுறாருங்க. மனுஷன் போட்டோவை பார்த்தா நல்ல வேலை அது ஹீரோயின் இல்ல, இருந்தாலும் இது உங்க மனைவியான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்ன ஒரே வார்த்தை போதும் மனுஷன் அப்படியே கொலை போயிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம இவரோட மனைவிக்கு எப்படி காணாம போனாங்களோ அதே மாதிரி வேற ஒருத்தரோட மனைவியும் காணாம போயிருக்காங்க. சமீபத்துல தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்ல அந்த கேஸ பத்தி அவ என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேட்பான், அவன் செருப்பால் அடிப்பேன். அவனதான் ஐயா ஐயா இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்து சௌக்கியமானு கேட்க மாட்டேன். டிடெக்டிவ் கிட்ட விசாரிக்க சொல்லிருக்கான். அந்த பைபிள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இவங்க கேள்விப்பட்டது உண்மைதான். ஆனா அந்த காணாம போன பொண்ணு இருக்கிற பாத்தீங்களா, இறந்து போன பொண்ணு, அவளுக்கு மூச்சை தவிர வேற எதுவுமே இல்ல. அதாவது கிட்டத்தட்ட கோமாவுக்கு போன ஸ்டேஜ். அந்த டைம்ல அவளோட வீட்டுக்காரர் தான் ரொம்பவே அக்கறையா பார்த்து இருந்திருக்கான். திருப்பி ஒரு நாள் அந்த பொண்ணு காணாம போகவும் போலீஸ் தனிப்படை அமைச்சு பயங்கரமா தேடி இருக்காங்க. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்ல. அதனால நாள் போக்குல அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு. இதுதான் அவனோட வீட்டுக்காரன்னு சொன்னதா. நேரடியா அவரை போய் சந்திச்சா அவர் சொல்லக்கூடிய விஷயம் தாங்க ரொம்ப கொடூரமான விஷயம். இந்த மனுஷன் தன்னோட மனைவி அக்கறையா பாத்துக்கிறத பார்த்துட்டு நியூஸ் மீடியான்னு எல்லா இடத்துலயுமே பயங்கரமா இவரோட பேரு பிரபலமா இருக்கு. எந்த பக்கம் திருப்பினாலும் இவர் ஒரு சிறந்த ஹஸ்பண்ட், இவர் ஒரு உலக மகா ஹஸ்பண்ட், இவர மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க அவங்க கொடுத்து வச்சுக்கணும் ஆச்சா போச்சான்னு எல்லா பக்கமுமே பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்காங்க இவனை பத்தி. இதே நியூஸ நம்ம வெள்ளனும் பார்த்திருக்கான். எல்லாரும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்கல்ல, நல்ல புருஷன் நல்ல புருஷன் நல்ல புருஷன் நல்ல மனுஷன். அந்த ஒரு விஷயம் நம்ம வெள்ளனுக்கு பிடிக்கல. அதனால அன்னைக்கு நைட்டு இவனை கடத்திக்கிட்டு வந்து அடேங்கப்பா நீ தானே நியூஸ்ல நல்ல புருஷன் உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்களே, சரி உன் கண்ணு முன்னாடி கட்டுக்கிட்ட பணத்தை கொண்டு வந்து வச்சா நீ என்ன பண்ணுவ? செக் பண்ணிடுவோமா? எனக்கு நீ வாங்கின பேரு புகை எதுவுமே பிடிக்கல. இங்க பாரு, இங்க எவ்வளவு பணத்தை கொட்டி வைக்கிறேன் பாருன்னு ஏகப்பட்ட பணத்தை அவன் கண்ணு முன்னாடி அள்ளி போட்டு, ரொம்ப சிம்பிள், இந்த எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? உன் நலிஞ்சு போன பொண்டாட்டியை என்கிட்ட வித்துரு. அவளை நான் எப்படி சாகடிக்க தான் போறேன், அது வேற விஷயம். ஆனா அந்த நலிஞ்சு போன பொண்டாட்டி எனக்கு வேணும். இது வரைக்கும் நீ அவளுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன், அதை விட 2 மடங்கு பணத்தை நான் சேர்த்து கொடுக்குறேன். கூடவே உனக்கு இருக்கிற பாரத்தையும் நான் பிடுங்கிக்கிறேன். புரியல? உன் நலிமிக்க பொண்டாட்டிய நான் பிடுங்கிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். இப்ப நீ எதை சூஸ் பண்ணுவ? பணத்தையா இல்ல நலிஞ்சு போன உன் பொண்டாட்டியான்னு கேட்டு இவனையே பார்த்துட்டு இருக்க. பல வருஷமா தான் பொண்டாட்டி இப்படியே பார்த்த இவனுக்கு திடீர்னு பணத்தை பார்த்ததும் இவனோட புத்தி மாறி இருக்கு. இவன் பொண்டாட்டிய பாக்கிறத விட்டுட்டு இந்த பணத்தையே பார்த்துட்டு இருக்க. வில்லனோட முஞ்சில அப்படி ஒரு சிரிப்புங்க. தெரியும்டா, இந்த உலகத்துல பணத்தை தவிர எதுவுமே பெரிய விஷயம் இல்ல. பாசம் நேசம்
உறவு கயிறு நம்ம தலை மேல இருக்கிற ஹேர் கூட பணத்துக்காக நம்ம விட்டு கீழே போடுவோம்ல. நீயும் மாறிட்ட நானும் மாறிட்டேன்னு சொன்னதும் இதை கேட்ட நம்ம ஆளுங்க 2 பேரும் அப்படியே செம்மையா ஸ்டண்ட் ஆகி நிக்கிறாங்க. ஆக மொத்தம் வில்ல ஒரு சரியாகாத சைக்கோ அப்படின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. சரின்ட்டு இவங்க அப்படியே வெளியே வரும்போது அந்த பைப்ல ஒரு ஃபைல கொண்டு வந்து கொடுக்குறான். இதுக்கு மேல எனக்கு பயன்படாது, உங்களுக்கு பயன்படும். சரின்ட்டு கார்ல வந்து என்ன எதுன்னு எடுத்து பார்த்தா வில்லனோட உண்மையான தொழில் என்ன தெரியுமா? இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்திக்கிட்டு வந்து விபச்சாரத்துல விட்டு பயங்கரமா காசு பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். இத பத்தி நம்ம அங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து அந்த பைப்ல கீழே தற்கொலை பண்ணி மொத்தமா மேலேயே போய் சேர்ந்துறான். சரி, நம்ம அவங்களோட அடுத்த டார்கெட் யாருன்னு நினைக்கிறீங்க? இவன் வீட்டுல ஒருத்தனோட கார் இருந்துச்சு பாத்தீங்களா, நேரடியா அந்த ஆபீஸ்க்கு வந்தா இது ஒரு லோன் கம்பெனி. அதான் சொல்லுவானுங்கல்ல லோன் ஷார்க், கந்து வெட்டிக்காரனுங்க. கிட்டத்தட்ட இவனுங்களும் அந்த மாதிரி தான். தலை மட்டும் உள்ள தனியா உட்கார்ந்து இருக்கும் போது நேரடியா அந்த பைப்ல வந்து சாரி கஸ்டமர், கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்ன வகையான லோன் தேவைன்னு சொல்லுங்க, நான் எல்லா வகையிலும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? சாரி சார், ஒரு நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு 1000 பேத்துக்கு மேல வராங்க, நான் சந்திக்கிற எல்லாரையுமே என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும், சாரி எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லும்போது தலை அப்படியே மெல்லமா எந்திரிச்சு போய் தாப்பால போட்டு வந்துட்டு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி என்னோட மனைவியை கடத்திருக்காங்க, இப்போ என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும் போதுதான் அன்னைக்கு தலையோட வண்டியில ஒரு டிரைவர் இடிச்சான்ல, அந்த டிரைவரே வந்தாங்க. மீதியான பைப்ல கீழே கன் எடுக்கலாம போகும்போது டாப்னு டேபிள் வச்சு இடிச்சு அலாரம் விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனோட செக்யூரிட்டி ஒருத்தன் உள்ள வர அந்த வேகத்துக்கு மனுஷன் அவரை செவுத்துலயே அடிக்கிறதுல என்னத்த சொல்ல, உனக்கு உண்மை சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாடா என் இடத்துக்கு போய் பேசிக்கலான்னு அப்படியே ஆபீஸ்ல இருந்து தர எழுதிட்டு போக. இது எல்லாத்தையுமே எங்க ஐயா வணக்கங்க, உங்களுக்கு சக்கரை வியாதி இருந்து கேப்ப எப்படி இருக்கு? டேய், அவன் என்ன கேட்டானா? நீ ஏன் அவனை கூப்பிட்ட? பன்னீர் வராரு, கும்பிட மறந்துடுவானு கூப்பிட்டேன். இந்த வில்ல சிசிடிவி மூலமா பாத்துட்டான். சரி, நம்மால எங்கடா கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிடெக்டிவோட இடம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல தான் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த டிடெக்டிவ் வேலையா பயங்கரமா வீடியோக்கி யோ உங்க தலை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்குதியா, இப்படி எல்லாம் ஒருத்தனை கட்டி தொங்க விட்டு டார்ச்சர் பண்றத ரொம்ப தப்பு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோடாங்க இதுக்கு பேரு டார்ச்சரா? கிடையாது, இதுக்கு மேல நம்ம பண்ண போறதுக்கு பேரு தான் டார்ச்சர் அப்படின்னு அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு பேட்டரியை எடுத்து வச்சு அதுல 2 ஒயர் கனெக்ஷனை கடந்து விட்டு 2 ஒயரையும் தொட்ட உடனே பொசுக்குன்னு பொறி பறக்க. இதை பார்த்த டிரைவர் பாய்பிளைக்கா வயிற்றுல புளிய கரைக்குதுங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நடந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த டிரைவர் இவன்தான். ஆனா இவனே ஒருத்தன் அடிச்சான்ல வில்லனோட மூஞ்சி நல்லாவே ஞாபகத்துக்கு வருது. அந்த நேரம் பார்த்து இவனோட மொபைல் அடிக்க சத்தமே இல்லாம எடுத்து இவனோட காதுல வைக்கும் போது டேய் தம்பி போன் அவங்கிட்ட கொடுறா, மொரட்டு பீச்சு கிட்ட போனை கொடுன்னு நான் சொல்றேன்ல அப்படின்னு சொன்னது தலை வாங்கி டேய் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும்போது சரி நம்ம போன் எல்லாம் பேச வேணாம், வீடியோ கால் வா நம்ம பேசுவோம் அப்படின்னு வீடியோ கால் ஆன் பண்ணி பொண்டாட்டிய காமிச்ச உடனே தலை அப்படியே பதறாருங்க. எப்படி நேரம் நான் அடி அடிச்சு அவன்கிட்ட எல்லா உண்மையா வாங்கியிருப்பேன் சரிதானே அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் இந்த பைப்ல தலை நான் எந்த உண்மையுமே சொல்லல அப்படின்னு பதறிட்டு இருக்கான். சரி அவரா நான் பாத்துக்கிறேன், உனக்கு எதுவும் ஆகாத நான் பாத்துக்கிறேன். இங்க பாருப்பா தம்பி, உன தம்பின்னு கூப்பிட்டோம்னா என்ன செருப்பு கழட்டி அடிச்சாலும் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க பிக் பாஸ், நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் 1 நிமிஷத்துக்குள்ள அவனை கொன்னுடுறீங்க, கொன்னா இந்த பக்கம் அவன் பொண்டாட்டியை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் தலை என்னடா சொல்றேன்னு மனுஷன் பித்தா முழிக்கும் போது நான் சொல்றான்ல 1 நிமிஷத்துக்குள்ள நீ அவனை கொல்லு பாப்பா, நான் அப்படியே லைன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தலை அப்படியே நிக்க ஓஹோ நீ கொல்ல மாட்டியா அப்படின்னா சரி அதே 1 நிமிஷத்துக்குள்ள நான் அவன் பொண்டாட்டியை கொல்றேன் அப்படின்னு போன வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஹீரோயின் அப்படியே தரத்தரத்தன்னு இழுத்துட்டு போய் தண்ணியில போட்டு முக்குன்னு முக்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வேணாம் நான் சொல்றத கேளு, இப்ப என்ன வேணும் நான் கொல்லும் அவ்வளவுதானா, நான் கொல்றேன் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொன்னதுக்கு பொறுமையாலாம் இருக்க முடியாது, முதல்ல கழுத்தை நடிச்சு கொள்றாடே அப்படின்னு ஹீரோயினை போட்டு பச்சக்கு தண்ணியில போட்டு முக்க. சோ தலைக்கு வேற வழியே தெரியல, ஒரு கயிறை எடுத்து சுத்தி நெறி நெடிக்கிறாப்ல. இதை பார்த்தா டிரெக்டிவா ஐயோ என்னையா பண்றீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஆளு பதறிக்கிட்டு இருக்கான். என்னதான் நம்ம தலைக்கு கொள்றதுல விருப்பம் இல்லனாலும் அந்த பக்கம் இவரோட பொண்டாட்டியோட உயிரில ஆபத்துல இருக்கு, அதனால வேற வழியே இல்லாம கழுத்து ஓங்கி ஒரே ஓட்டதாங்க. ஆள் அப்படியே பொத்துன்னு சரியா வாவ் சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு என்னையாவே போட்டி போட்டேன். சரி ஓகே, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன். நீ என்ன பண்ற, நீ முதல்ல என்னோட பணத்தை கொடுத்துரு, நான் பொண்டாட்டியை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ண டிடெக்டிவ் பையல டேய் என்னடா பசங்க ஒரு கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு பதறிட்டு இருக்கும்போது தலை கத்தி எடுத்து நம்ம கோடங்கி கையில கொடுக்க ஓஹோ தலை அதுவா தலை அப்படின்ட்டு பைபிள நேரா போய் அவனோட தலையை அறுத்து விட்டுட. கொஞ்ச நேரத்துக்கு ரத்தம் வந்துருக்குது, அதுவும் அவன் வேற முழிக்காம இருக்கவன் தலை ஓங்கி ஒரே அடிதாங்க பைபிள கண் முழிச்சிடறான். ஆக்சுவலி மூளைக்கு போகக்கூடிய நிறைய ரத்த குழாய்கள் இருக்குது பாத்தீங்களா, அதுல அப்படியே லைட்டா பிளாக் பண்ணி பிடிச்சி அழுத்தி ஒரு சின்னதா பிளட் லாட் ஏற்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு இவனை செத்த மாதிரி ஆக்கி இருக்காரு. அதையும் அந்த கூமுட்ட வில்லன் நம்பிட்டான். அதன் பிறகு அந்த பைபிள எழுப்பி விட்டு வில்லனை பத்தின டீடைல்ஸ் கேட்கும் போதுதான் தெரியுது வில்லன் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனே வச்சிருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் பணம் மட்டும்தான் பெரிய மேட்டர். இவனுக்குன்னு ஒரு தனி சைட் ஒண்ணு இருக்கும், அந்த சைட்டுக்குள்ள வந்து எந்த பணக்காரன் எந்த பொண்ணை வேணும்னு கேட்டாலும் சரி உடனே அவங்களுக்கு அனுப்பி வச்சிருவான். அதுக்காக தான் இவன் பொண்ணுங்களை கடத்துறதே. அது மட்டும் இல்லாம வில்ல நம்ம தலைக்கிட்ட அவனோட பொண்டாட்டியை கொடுக்க சொல்லி எப்படி எல்லாம் பேரம் பேசினான். கிட்டத்தட்ட அவன் இந்த மாதிரி நம்ம தலைக்கிட்டயோ இல்ல அவன்கிட்ட மட்டுமே பண்ணது கிடையாது, ஏகப்பட்ட பேருகிட்ட பண்ணிருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் பணம் பணம் பணம்
பணம் மட்டும்தான். பணம் இருந்த போது இந்த உலகத்துல எதை வேணாலும் வாங்கிட முடியும். சோ அவன மாதிரி ஒரு சைக்கோவை இது வரைக்கும் வாழ்நாள்ல நம்மளால பார்த்திருக்கவே மாட்டான். இவங்கிட்ட இருந்து எப்படியாவது உயிரோட தன்னோட பொண்டாட்டியை மீட்கணும். அதுக்கு முக்கியமா இப்போதைக்கு பணம் தேவைப்படுது. அந்த பணம் எங்க இருக்குது? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. தேவைப்பட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திருட வேண்டியதான். நம்ம தலை சொல்லும்போது நம்ம டிடெக்டிவ் பயந்துட்டு ஏப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போலீஸ்காரங்களுக்கு உன்னை ஏற்கனவே தெரியும், அதனால நீ ஏதாவது பிளான் பண்ணினா ஈஸியா மாட்டிக்குவேன். நாங்க 2 பேரும் பிளான் பண்றோம். எங்க 2 பேரும் பெருசா ஒண்ணு தெரியாது இல்ல, என்ன நம்பப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது இப்போதாங்க முதல் முறையா நம்ம ஹீரோயினை அடைச்சு வச்சிருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு காம கொடுற ஒரு பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க சத்தம் கேட்டு ஹீரோயின் எட்டி பார்க்கும்போது இந்த பயபுல அப்பதாங்க ஃபேண்டா கழட்ட போவான். ஓடி வந்து ஒரே எத்து, அவ்வளவுதான் பாவி பயலுக்கு குண்டு பல்பு உடைஞ்சு போச்சு. உடனே இந்த பொண்ணு இழுத்துக்கிட்டு இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகலாம்னு கப்பித்தனமா யோசிக்கும் போது எல்லா கதவையும் அடைச்சுதானே வச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள குண்டு பல்பு உடைஞ்சவன் நேரா எந்திரிச்சு வந்து நிக்க அப்பவே தெரிஞ்சு போச்சு எப்படி 2 பேத்துக்கு அடி ஊம குத்தா உழவு போகுதுன்ட்டு. அது சரி, இந்த பக்கம் நம்ம டிடெக்டிவ் என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாவில ப்ராசிக்யூட்டர் மாதிரி ஒரு போலியான வேஷம் போட்டு ஐடி கார்டு எல்லாம் ரெடி பண்ணி போலீஸ்காரன் காமிச்சிட்டு நேரா உள்ள போறான். இதுல கோராங்க தான் என்னோட அசிஸ்டன்ட். டேய் உன்னை பார்த்தா அசிஸ்டன்ட் மாதிரியா தெரியுது, வயசான கிழவன் வழிபறி பண்ற மாதிரியா இருக்கா, இந்த பெயிண்ட் அடிச்சுக்க அப்படி இப்படி அடிச்சு கொண்டு மண்டையெல்லாம் வெள்ளையா இருந்த இடத்துல எல்லாம் கருப்பாக்கி விட்டு நேரடியா உள்ள போய் அந்த எவிடன்ஸ் ரூமுக்கு போய் நாங்க இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து வரோம், எங்களுக்கு அந்த பணம் வேணும், இந்த மாதிரி நாங்க தான் அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சார் சரி வாங்க உட்காருங்க, உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா போலீஸ்காரங்க ரொம்பவே மரியாதை நடத்துறாங்க. ஏன்னா ப்ராசிக்யூட்டருக்கு அங்க அவ்வளவு பெரிய மரியாதை இருக்குங்க. இவனும் பணத்தை எடுத்துட்டு வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு போன் கால் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் லேசா நம்ம ஆளுங்களுக்கு டர் ஆகுது. சொன்ன மாதிரி இந்த பைப்ல போன் பண்ணி கேட்க நம்ம டிடெக்டிவ் போலியான ஒரு பேர்ல தான் உள்ள வந்திருப்பான். அந்த பேர்ல இருக்கக்கூடியவன் பைப்ல ஜெயில இருந்திருப்பான் போல. அதுக்குள்ள இந்த ப்ராசிக்யூட்டர் ஜெயில இருந்து வந்துட்டானா அப்படின்னு கேள்வி கேட்க அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் ஃப்ராட் பசங்கன்னு. சார் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு லேசா முழுப்ப இந்த பக்கம் நம்ம தலைக்கு வேற ஏதோ ஒரு டென்ஷன். ஏன்னா உள்ள போனவங்க வெளியே வருவானுங்களா இல்ல சொதப்பிடுவானுங்களான்ற ஒரு டென்ஷன். அதுக்காக இந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் கார் ஒண்ணு இருக்கும், அந்த காரை வெடிக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த போலீஸ்கார பைப்ல சார் எனக்கு உங்களோட ஐடி கார்டு காமிங்கன்னு கேட்க ஐயோ ஐடி கார்டு இன்னைக்குன்னு பாத்துட்டு வாத்தியா நான் ஐடி கார்டு கூட எடுத்துட்டு வரலன்னு சொன்னது எனது ஐடி கார்டு எல்லாரும் பொசுக்கிட்டு துப்பாக்கி நீட்டேன். அவ்வளவுதாங்க இந்த பைப்ல 2 பேருக்கும் மரண பீதியாவது. சொல்ல போனா அதை ஷாக் எடுக்கிற துப்பாக்கி தான், ஆனாலும் அதுவும் வலிக்கும்ல. இதுல முறக்க காமெடியான சம்பவம் என்ன அப்படின்னாக்க நம்ம கோடையங்களோட தலைக்கு கருப்பு கலர் பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க. இந்த பைப்ல மேல கையை வச்சோட அந்த டையெல்லாம் கையில ஒட்டிக்கிட்டு இந்த பைப்லயா அதை மூஞ்சில ஒட்டிக்கிட்டு இதை பாக்கிறதுக்கே சரியான காமெடியா இருக்கும். மரண வீதியில இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வெளியே நம்ம தலை அந்த காரை டாமால்னு வெடிக்க வைக்க ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களோட கவனமும் இவங்க பக்கம் திரும்புது. அந்த கேப்புக்குள்ள நம்ம ஆளுங்க பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி ஒரு அத்தாலையும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாப்ல. எப்படியோ இப்போதைக்கு சேஃப். இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி நீ தானே இந்த வேலையை பார்த்தது அப்படின்னு கத்த இங்க பாருங்க எனக்கு அந்த பணம் வேணும், எனக்கு என் பொண்டாடி தான் முக்கியம், திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அப்படின்னு பொசுன்னு காலை கட் பண்ணி விட்டு மனுஷன் போயிட்டு இருக்கிறாப்ல. அதே நேரம் இந்த பக்கம் வில்லனை பாக்கணுமே, அந்த காம கொடுற அந்த பொண்ணை போட்டு அடி அடி நடிச்சதுல அந்த பொண்ணு டோட்டலா மயங்கி கிடக்குறாங்க. இதை வில்லன் பார்த்துட்டு ஏன்டா ஒழுங்கா இருக்க மாட்டேன், இப்ப அவளை ரேப் பண்றதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு அவனோட மெயின் பார்ட்ல எட்டி உடைச்சு அடி அடி நடிக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, நான் பணத்தை எடுத்துட்டேன் எங்க வருதுன்னு கேட்கும்போது எது பணத்தை எடுத்துட்டியா, ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்த பணத்தை எப்படி எடுத்த, அது சரி சரியா போச்சு போ, சரி ஓகே நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்துரு இந்த இடத்தோட அட்ரஸ் தான் கொடுத்துருக்கான். காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு கிட்ட வந்தான பணத்தை வாங்கிட்டு 2 பேத்தையும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற போக இவனை என்ன குத்து வாங்க போறானோ தெரியல. அதன் பிறகு ஹீரோயினை அடிபட்ட அந்த பொண்ணை தூக்கி வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ வெளிச்சம் தெரியறத கவனிக்கிறேன். என்னடான்னு போயிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. அது வழியா முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு டேபிள இழுக்கும் போது பக்கத்துல இருக்கிறத சேர்த்து இழுத்து கீழே சாஞ்சி போகுதா. இந்த சத்தம் கீழே இருந்த காம கொடூரனுக்கு கேக்குது, இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்கல. சோ இவங்க மேல ஏறி ஜன்னல் ஒரு வழியா ஓபன் பண்ணி அதை பிடிச்சி இழுத்து ஹீரோ அந்த பொண்ணை போக சொல்லும்போது இல்ல அக்கா நீங்க முதல்ல போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வரும்போது கரெக்டா அந்த காம கொடூரம் உள்ள வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. இதுல ஹீரோயின் கரெக்டா தப்பிச்சிடறா, இந்த பொண்ணு மட்டும் வசமா மாட்டிக்கிறா. ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு வழியா மலைகள்லாம் தாண்டி ரோட்டுக்கு வரும்போது கரெக்டான நேரமா பார்த்து ஒரு டாக்ஸி ஒண்ணு வருது. டக்குனு பைப்ல அதுக்குள்ள ஏறி போலீஸ் ஸ்டேஷன் போங்க அப்படின்னு சொல்லிடுறா. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சது அவன் செம்ம காண்டுங்க. ஒரு வழியா ஹீரோயின் அடிச்சு பிடிச்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது சரியான டிராபிக்கா இருக்குது. சரி ஓகே இங்க இருந்து நடந்து போயிடலாம் அப்படின்னு பூந்தடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் வாசல பக்கமா வரும்போது திருடுப்புல வேனை எடுத்துக்கிட்டு வில்லன் குறுக்க வந்து நிக்கிறான். ஹீரோயின் அவனை பார்த்து மரண பீதி ஆகுறா. அவளை அசால்ட்டா தூக்கிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம தலை நாளைக்கு ஏது வருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடுராத்திரியிலே வந்து நிக்கிறாப்ல மனுஷன். அதாவது விடிய காலையில கேட்டு வேற க்ளோஸ் ஆகிருக்க நம்மளால எதை பத்தியுமே யோசிக்கலையே. கேட்டை உடச்சுக்கிட்டு மனுஷன் உள்ளார போயிட்டே இருக்கிறாப்ல. தலா அவர் பாட்டுக்கு உள்ள போய் ரிசப்ஷன்ல உட்கார்ந்து எங்கடா உங்க பாசன்னு கேட்டு ஓங்கி ஒரு அடி ஆளு மயங்கிட்டான். அப்படியே பக்கத்துல இருக்கிற மானிட்டரை பார்க்கும்போது இந்த மாதிரி ஹீரோயின் மட்டும் இல்ல ஏகப்பட்ட பொண்ணுகளை அடைச்சு வச்சிருக்காங்கிற விஷயம் தெரிய வர இங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிடுறாப்ல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பொண்ணு
பொண்ணுங்களை எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு இடம் மாத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா மாட்டிப்பாங்கல்ல, அதனாலதான் வில்லன் அடிக்கடி இடத்த மாத்திக்கிட்டே இருப்பான், பொண்ணுங்களையும் மாத்திக்கிட்டே இருப்பான். அப்படியே தலை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும்போது அங்க இருந்து ஒருத்தன் கத்தியோட வெளியே வர அடிச்சு தூக்கி போட்டு 2 ஊனி அப்படியே கையை பிடிச்சு உடைக்க இந்த பக்கம் இவனுங்களுக்கு அந்த சத்தம் கேக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் காம கூட போன் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்குது, சும்மா டும்மு 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 டும்முன்னு. இவனுக்கா மரண பீதியாக என்னடா நடக்குதுங்க, யாரா இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு இவன் லேசா கதவு கிட்ட போய் காதை வச்சு கேட்கும் போது கதவை உடச்சுக்கிட்டு நம்ம தலை குத்து ஓடுறதெல்லாம் தக்காளி தெரி தெரி தெரி. அந்த நேரம் பார்த்து பக்கத்துல இன்னொருத்தர் இருக்க நம்ம தலைக்கே செம்மையா டஃப் கொடுக்குறாங்க. அல்லைகளை உதைக்கிறது என்ன, சும்மா சுத்தி சுத்தி அடிக்கிறது என்ன, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம. கடுப்பான மனுஷன் பாஞ்சு வரும்போது அவன் அப்படியே ஹேர்லயே பிடிச்சி ஒரு எஸ்டிஓ ஒண்ணு போட்டு ஓங்கி ஒரே குத்து. அதுக்கு மேல அவன் எந்திரிக்கவே மாட்டான். அதே நேரம் நம்ம ஆளுங்க 2 பேரும் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கரெக்டா பொண்ணுங்களை ஏத்திட்டு இருப்பானுங்களா, ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து அடி அடின்னு அடிச்சு எப்படியோ இந்த பொண்ணுங்களை காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் தலை வெளியே வந்து இருக்கும்போது திபு 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 திபுன்னு நிறைய பேர் வர வச்சுக்கிட்டு மனுஷன் குத்து குத்துன்னு குத்துறாங்க. அதுலயும் ஒருத்தன் அடிச்சு பறக்க விட்டது மட்டும் இல்லாம இன்னொருத்தனை தூக்கி போட்டு தலை கீழே சொருகி ஓங்கி ஒரு குத்து குத்து வர பாருங்க. அவ்வளவுதாங்க. இது இல்லாம வரிசையா வந்தனுக்கு வேற ஆளுக்கு ஒரு பஞ்சு, வா வாங்கிட்டு போ, வா வாங்கிட்டு போ, அஜிந்தா அகும்தா அஜிந்தா அகும்தா அஜிஞ்சுக்கு ஜிஞ்சுக்கு பிடிச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி அடி வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க. கடைசியா நம்ம தலையோட பெரிய சைஸ்ல ஒருத்தன் வந்து நிக்க நம்ம தலை ஓடி போய் முட்டலான்னு போகும்போது அவன் பதிலுக்கு முட்டி இவரெல்லாம் கதற விட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லைங்க, அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம தலைக்கு இடியா இறங்குது. மனுஷனால முடியலன்னா பாத்துக்கோங்களேன். கொக்க மக்க உனக்கு அவ்வளவுதான்டா லிமிட் அப்படின்னு அவனை அப்படியே பிடிச்சி சீலிங்ல சொருகி அப்படியே தர தர தரத்துல இழுத்துட்டு போய் அவனை கண்டம் பண்றதெல்லாம். இந்த படத்தை எங்க வாங்க அங்கிலாந்து தெரியல படம் வச்சு எப்படி இருந்தான் வெளியேட்டி இருந்தா கரண்ட் முடிச்சிருந்தான் கூலிங்காஸ் போட்டுருந்தானோ போட்டிருந்தான். அப்படியே இருந்தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். அப்படியே இருந்தாங்களா? இருந்தாங்க. இதுவே அப்படியே இருந்தா எனக்கு தெரியல. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க போக. சோ தலை இந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது ஜன்னல் உடைஞ்சிருக்கிறத பார்த்ததுமே சரி ஓகே நம்ம பொண்டாட்டி தான் இந்த வேலையை செஞ்சிருப்பா, முதல்ல அவளை போய் கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு நம்மளால வெளியே வர. அதே நேரம் போலீஸ்காரங்க எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. சோ அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாருமே சேஃப். நம்ம தலை அதை பார்த்துட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது இதே நேரம் தான் வில்லனும் கரெக்டா உள்ளதான் வந்துட்டு இருக்கேன். அதுவும் இப்ப நம்ம இடத்துல போலீஸ் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் போது கரெக்டா 2 காரும் நேருக்கு நேரா நிக்க அப்போதான் 2 பேருமே நேருக்கு நேரா ஒத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. வில்லன் பார்த்ததுமே டேய் நீ என்ன போலீஸா இல்ல கேங்ஸ்டரா, டேய் வண்டி திருப்பா அப்படின்னு பைப்ல ரிவர்ஸ் எடுத்துட்டு நம்மால பின்னாடியே வரட்டிக்கிட்டு போறாங்க. அதுவும் நேருக்கு நேரம் போய் இடிச்சு அவனை அலற விடுறதெல்லாம் உள்ள கவரிக்கிட்டு இருக்கேன். அதுவும் அந்த பைப்ல டேய் வண்டியை ஏறா விட்டா இங்கே நம்ம சாவடிச்சுலாம் போடுறான்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த சப்வே வரும் இல்லைங்களா, அதுல போய் நம்மால இடின்னு இடிக்க அட்டம் கொக்க மக்கா இவன் கொஞ்சம் கூட அடங்க மாட்டான் போல. இருடா வரேன் அப்படின்னு இவன் பட்டாட்டி தூக்கி காமிச்சு வாடா இப்ப இடா பாக்கலாம் அப்படின்னு சொன்னவும் சோ வேற வழியே இல்ல, நம்ம தலைக்கு இடிக்கவும் முடியாது, பொண்டாட்டிக்கு ஏதாவது சாதாரண என்ன பண்றது. அதனால சர்ன்னு முன்னாடி போய் சடனா பிரேக்க போட்டு இந்த வண்டியை முன்னாடி போக விடாம பக்காவா பிரேக்க போட்டு நிறுத்திட்டு இருக்காருங்க. இவர் என்னதான் நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாலும் இவனுக்கு கொஞ்சம் கூட அடங்குற மாதிரி இல்ல, வளைச்சு போயிட்டே இருக்கவும் ஒரு இடத்துல முட்டியே ஆகணும்னு வேற போய் முட்டும் போது இவரோட காரு தடம் புரண்டு அந்த பெல்ட் அடிச்சு கீழே கிடக்குதுங்க. செம்ம கடுப்பான வில்ல ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னடா வாவரா பண்றேன்னு தலையோட கார் மேல ஏறி ரவுடி மாவனை வெளியே வாடா ஒக்க மக்கா நீ பழக்காம விட மாட்டேன்னு நாலா பக்கமா வெட்டுன்னு வெட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு காருக்குள்ள தலையை விட்டு தம்பி எங்கப்பா இருக்க ஏதாவது பேசுறான்னு சொல்லி வாய மூடல நம்மால அவனை உள்ள இழுத்து போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கிறப்பல அடி தாங்க முடியாம வெளியே ஓட பார்த்தா கூட எங்கடி மாப்பிள ஓடுறத உள்ள இழுத்துட்டு போட்டு அடி தாங்க முடியாம வெளியே ஓட பார்த்தா கூட எங்கடி மாப்பிள ஓடுறத உள்ள இழுத்து போட்டு தக்காளி செம்ம சொரு வில்ல. ஆனா உள்ள இருந்து வில்ல ஐயோ அம்மான்னு அலற சத்தம் மட்டும் தாங்க கேக்குது. அடுத்த கொஞ்ச நேரத்துல திடீர்னு கண்ணாடியை பிடிக்கிட்டு வந்து வெளியே வந்து விழுகிறா சரியான காமெடி. ஹீரோ அப்படியே கொலை வெறியோட இறங்கி வர வில்ல ஐயா தெரியாம பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கன்னு கால்ல விழுந்து கதறாங்க. ஆனா நம்மால கொலை வெறியில இருக்கிறத பாத்துட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் என்ன அடிச்சா உனக்கு தான் மான பக்கம், உங்க அம்மா சத்தியமா நீ என்ன அடிக்க கூடாது ஒழுங்கா என்ன விட்டுருன்னு பைப்ல கதறினாலும் அதையும் நீ ஹீரோ வெறியோட கிட்ட வர டேய் ஒழுங்கா பின்னாடி போயிரு இல்லன்னா அவ்வளவுதான் பொசுக்கு கையில கத்தி எடுத்து தன்னோட கழுத்துல வச்சுக்கிட்டு கிட்ட வந்தா நான் சூசைட் பண்ணப்பட்டா டேய் கிட்ட வந்தா நான் கண்டிப்பா சூசைட் பண்ணிக்குவேன், எனக்கு இங்கிலீஷ்ல கூட வர மாட்டேங்குது அதையும் வாயில குத்துற பழக்கம் ராஸ்கல். உன் பொண்டாட்டி கார்ல தானே இருக்கா அவள நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும், வேற எதுவுமே நீ பேச கூடாது. போய் முதல்ல ஒழுங்கா காப்பாத்து அப்புறமா கூட இந்த ரூட் போட்டு அடிடான்னு சொல்ல வர ஹீரோ கிட்ட இருந்து எந்த டயலாகும் இல்ல என்னடா சொல்லிட்டே இருக்க லுக்கு வர்றேன்ட்டு பயப்பட கத்தியில குத்த வரும்போது அப்படியே பிடிச்சி கைய ஒரே ஓட்ட அவனா டே பாஸ் வலிக்குது விட்டு கதறும் போது இன்னொரு கையும் சேர்த்து கொட்டைக்கிறாங்க. டேய் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லனால கேப் விடாம 3 பஞ்சு அவ்வளவுதாங்க. அவன் தவக்கல மாதிரி பப்பரப்பான்னு கீழே கிடப்பான் பாருங்க.
செம்ம. அதோட விடாம அவன் போதும் போதும்னு சொல்ல சொல்ல மூஞ்சா குத்தி மூஞ்ச குழப்பி விடுறதெல்லாம் அல்ட்டியோ அல்ட்டி. அதன் பிறகு எந்திரிச்சு போய் ஹீரோயினை பார்க்கும்போது நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகலைங்க. அவ கண் முழிச்ச உடனே மனுஷன் சின்ன குழந்தை மாதிரி கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு கட்டி பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, அதான் நான் இருக்கலாம், ஒண்ணும் இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதன் பிறகு நியூஸ் எல்லாம் பாக்கணுமே, வில்லனோட ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனும் முடிச்சு விட்டாங்க. தப்பு பண்ண எல்லாரும் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. எப்படியும் கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துருவாங்க அப்படிங்கறதெல்லாம் வேற விஷயம். அது மட்டும் இல்லாம மறுபடியும் நம்ம தலைக்கு மிகப்பெரிய பேரே கிடைக்குதுங்க. இதை விட ஒரு மாசான விஷயத்த சொல்லட்டுமா? நம்ம தலை ராஜனண்டு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருல்ல, அந்த கப்பலை கொரியன் கவர்மெண்ட் உள்ள வரதுக்கு அனுமதிச்சது. அடுத்த 6 மாசத்துல இவங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியால இருக்குது. நம்ம தலை சொந்தமா ரெஸ்டாரண்ட், காரு, பங்களான்னு பயங்கரமான வெல் செட்டில்டு ஃபேமிலியா மாறி இருக்காப்ல. அது மட்டுமே இல்ல, தலை காப்பாத்தினார் இல்ல நிறைய பொண்ணுங்க, அதுல நிறைய அநாத பொண்ணுங்களா இருப்பாங்க. அந்த அநாத பொண்ணுங்க எல்லாருமே இந்த இடத்துல வேலை போட்டு கொடுத்து இந்த மனுஷன் தான் எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, பொண்டாட்டியோட சந்தோஷமா சாப்பிடுறாரு. இதோட படமும் முடியுது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா.